ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எம் மைண்ட் வாய்ஸ். ஸோ இந்த ஒரு ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம அப்பா லேப்டாப் பற்றி போட்டிருப்போம் ரிவ்யூ. ஸோ அந்த லேப்டாப்போட ட்ராக் பேடில் ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்காமே, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா விண்டோஸ் 10லேயும் விண்டோஸ் 11க்கும் நிறைய ட்ராக் பேட் டிஃப்ரென்ஸ் இருக்கான். ட்ராக் பேடில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அப்புறம் கீபோர்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ட்ராக் பேடோட டிஃப்ரென்ஸாக பார்க்க போகிறோம். நம்ம நார்மல் ட்ராக் பேட் யூஸ் பண்ணால் எப்படி, இப்படி 2 இடத்துல தேய்ப்போம் வெளியே வரணும், மொத்தமாக அப்படி ரிஃப்ரெஷ் கொடுத்து வெளியே வரும். மேலே போய் கிளிக் பண்ணி மோஸ்ட் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் இது அப்புறம் தேவையில்ல, நாமம் போட்டால் வெளியே வருது மக்களே. திருப்பி நாமத்து ரிவர்ஸில் போட்டால் இது ஆகுது. 4 விரல வச்சு கிளிக் பண்ணால் மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. திருப்பி 4 விரல வச்சு கிளிக் பண்ணால் மெசேஜ் பாக்ஸ் ஆஃப் ஆகுது. 2 விரல கிளிக் பண்ணால் ரிஃப்ரெஷ் ஆகுது. அதெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம விண்டோஸ் 10 பட்டன் அமைக்கி ரிஃப்ரெஷ் பண்ணோம். ஸோ நம்ம ரொம்ப இதை பற்றி பேசணும்னா நம்ம ட்ராக் பண்ணோட வீடியோஸ் நம்ம காட்டுவோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே பார்ப்போம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, இந்த கேமராவோட கிளிப்பில் உங்கள் ட்ராக் பேட் எப்படி ஆக்சஸ் பண்ணன்னு தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் நார்மலாக விண்டோஸ் இருக்குது. இப்போ இப்படி கிளிக் பண்ணால் உள்ளே போயிடுமா. இப்போ என் வரல பாருங்க, அப்படி திருப்பி ஈஸியாக இருக்கு மக்களே. ப்ளஸ் இப்போ 4 விரல், இந்த 4 விரல் இப்போ நான் ஒன்று அப்படி வச்சேன்னா மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம தலையை 2 வீடியோ அனுப்பியிருப்போம், அது அந்த ஒரு சில நம்ம சேனல் காண்டி தான். திருப்பி அதே 4 விரல இப்படி ஒன்றா டச் பண்ணால் ஆஃப் ஆயிடும். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு சைடு பட்டன் இப்படி நம்ம அமுக்குனா ரிஃப்ரெஷ் ஸ்டேஜ் வரணும். கரெக்டாக ரிஃப்ரெஷ் இது வரும். இப்போ அப்படி இல்லாமல் 2 விரல இப்படி டச் பண்ணாலே ரிஃப்ரெஷ் மோடு வந்துடுது. பார்த்தீங்களா? ஸோ ட்ராக் பேட்லேயே நமக்கு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ இந்த கீபோர்டில் எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்கும், ஸோ அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, இன்ட்ரோலையும் பார்த்துருப்பீங்க. ட்ராக் பேட்லேயே ஒரு ஃபியூச்சர்ஸ் நல்லபடியாக கொடுத்துருக்கான். ஆனால் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம் இதோட ஃபுல் வீடியோ நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸே வரும், ஏன்னா நாங்கள் கரெக்டாக போட்டிருப்போம். ஸோ ஓகே, இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் ட்ராக் பேட்ல நல்லபடியாக கொடுத்துருக்கான். ஆனால் லேப்டாப்ல ஏன் சொதப்பினான்னு தெரியல. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் மக்களே. இந்த ட்ராக் பேட் வீடியோஸ் ப்ளஸ் கீபோர்டு ஃபியூச்சர்ஸ் போடுறோம். டிஸ்பிளே நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. கேமராலாம் நம்ம ஃபியூச்சர்ஸ் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கோம். நம்ம கேமராக்கெலாம் தனித்தனி சாட்சியில் பார்ப்போம் நம்ம அதை. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களை முடிந்து விடைபெறுவது உங்களை எஸ்எம் மைண்ட் வாய்ஸ்.